அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. 2 நாட்களாக விடாது கொட்டிய மழை ஓய்வு எடுத்து கொண்டதனால் அன்று காலை கதிரவன் பளிச்சென்று கீழ்வானத்தினின்று புறப்பட்டிருந்தான். பச்சை பசேல் என்ற தோட்டத்து நீண்ட புல்தரையும் பூத்து குலுங்கிய மல்லிகை கொடியும் வீடுகளும் அன்று காலை நேரத்தில் பார்க்க மிகவும் அற்புதமாகத்தான் இருந்தன. சாதாரண நாட்களாக இருப்பின் ரோஜா இலைகள் மீது படிந்து உதிர்வதற்கு மனமின்றி ஒட்டி கொண்டிருந்த மழைத்துளிகள் இளஞ்சூரிய வெளிச்சத்தில் வைர மணிகள் போல் மின்னும் அழகைக் கண்டு மகிழ்ந்து போயிருப்பாள் மஞ்சுளா. நேரம் போவது தெரியாது தோட்டத்திலே உல்லாசமாக வளைய வந்து கொண்டிருப்பாள். ஆனால் இப்பொழுது அவளது உள்ளம் வெகுவாக நொந்து விட்டிருந்தது. சஞ்சலத்திலே தவித்து கொண்டிருந்த அவளது கண்கள் அன்று காலை இயற்கையினால் வசீகரிக்கப்பட மறுத்துவிட்டன. அவசரமாக சில புஷ்பங்களை கொய்து கூடையில் நிரப்பிக்கொண்டு வேலையாட்கள் இருக்கும் விடுதி பக்கம் விரைவாக நடந்து சென்றாள். 4 நாட்கள் ஜுரமாக படுத்து விட்டிருந்த சிந்தாமணி அன்றுதான் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக உடுத்திக்கொண்டு வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தார். வேலைகள் நடுவே அவரையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது தன் கடமை என்று நினைத்த அம்பிப்பயல் எல்லோருக்கும் முன்னதாக சூடான மசாலா தோசையையும் காபியையும் கொண்டு வந்து பரிமாறி உபசரித்துவிட்டு போயிருந்தான். ஸ்நானம் ஆகாரம் இரண்டும் முடிந்ததும் சில தினங்களாக கண்களால் கூட பார்க்காத தமது வெற்றிலை பெட்டியை தூக்கி கொண்டு வராந்தாவிற்கு வந்து தரையில் துண்டை விரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். பச்சை குழந்தை பிஞ்சு விரல்களால் வருடுவது போல் காலை கதிரவன் பொன் ஒளி அவரது பலவீனமான உடல் மீது பட்டு இன்பமூட்டி கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு கிட்டா வைத்துவிட்டு போயிருந்த ஒரு கபுலி வெற்றிலையை எடுத்து வைத்துக்கொண்டு ஆசை தீர அரைக்கத் தொடங்கினார். எனக்கு முன்னதாகவே எழுந்து விட்டீர்களோ என்று வியப்புடன் வினவிய வண்ணம் மஞ்சுளா அங்கு வந்தாள். சுவாதீனமாக தரையில் அவர் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிந்தாமணி எழுந்து குழாய் அடிக்குச் சென்று வாயில் குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை உமிழ்ந்துவிட்டு வாயை கழுவி கொண்டு வந்தார். இன்றைக்கு கொஞ்ச நேரமாவது காரை எடுப்பது என்று முடிவு செய்துவிட்டேன். வேலை செய்து பழக்கப்பட்ட கட்டை இது. படுக்கையிலே கிடைப்பது என்றால் கட்டி போட்டது போல் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றார் சிரித்து கொண்டே. தினமும் ஒரு முறை ஏனும் வந்து மிகவும் பரிவுடன் கவனித்து உணவு கொடுத்து உபசரித்து மருந்துகள் கொடுத்து பணிவிடை புரிந்த மஞ்சுளா மீது அவரது அன்பு முன்னை விட பன்மடங்கு பெருகிவிட்டிருந்தது. வழக்கமான பிரகாசமின்றி அவள் முகம் சூம்பி கண்கள் சிவந்து காணப்படுவதை கவனித்த சிந்தாமணி திடுக்கிட்டு போய்விட்டார். என்னம்மா நடந்தது? எப்படியோ இருக்கிறீங்களே என்று பதட்டமாக கேட்டுவிட்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார். ஏதோ சொல்ல தயங்குகிறவள் போல் பூக்குடையிலிருந்து கொத்து மல்லிகை புஷ்பங்களை தன் கையில் எடுத்து இதழ்களை பிய்த்து கொண்டு தலையை குனிந்து கொண்டிருந்தாள் மஞ்சுளா. தொக்கத்திலே அவள் நெஞ்சு விரிந்து விடும் போல் மிகவும் பாரமாகி விட்டிருந்தது. என்னம்மா நடந்தது? கூச்சப்படாமல் பயப்படாமல் என்னிடம் சொல்லுங்கள். தவிர்க்கக்கூடிய காரியமானால் என்னால் ஆனவரை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மீண்டும் வற்புறுத்தினார். வாஞ்சையினால் துடித்த அந்த கிழவர் மஞ்சுளா நிமிர்ந்து பார்த்தார். கண்களின் கோடியில் துளிர்த்த கண்ணீரை சிரமப்பட்டு சமாளித்து கொண்டு மெல்ல புன்முறுவலித்தாள். நான் இந்த வேலையை விட்டு ஊருக்கு போக தீர்மானித்து விட்டேன். இன்று சாயங்காலம் இருட்டும் முன்பு கிளம்பிவிட வேண்டும் என்றும் முடிவு செய்துவிட்டேன் என்றால் வருத்தம் நிறைந்த மெல்லிய குரலில். சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. ஏனம்மா, என்னதான் அப்படி நடந்தது? புதிர் போடுவது போல் பேசுவதை விட்டு விஷயத்தை முதலில் தெளிவாக சொல்லுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டார். நினைக்கவும் வெட்கமுறச் செய்யும் அந்த அவமானகரமான சம்பவத்தை அவள் யாரிடமும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. கேட்பவரின் மனதில் வேறு ஒரு கேள்வியும் எழக்கூடும். அவ்வளவு தைரியமாக கிரிதரன் அவளை இருளில் வந்து மடக்கி ஆலிங்கனம் செய்து கொள்ள முற்பட்டானாகில் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். மஞ்சுளா அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாள். இல்லாவிடில் மதிப்புக்குரிய வீட்டின் வருங்கால எஜமானனான அவன் வேலைக்கார பெண் ஒருத்தியுடன் சல்லாபம் புரிய துணிவானா, நினைப்பானா என்று இவ்வாறு ஒரு கேள்வி சிந்தாமணியின் உள்ளத்தில் எழுந்தால், குறை சொல்ல புகுந்தால், கேட்பவர்கள் 2 பக்கத்தில் இருந்தும் கேட்டு தெளிந்து உண்மையை அறிய விரும்புவது இயற்கையே.
ஏழை சொல் அம்பலம் ஏறாது. எனவே இந்த அவமானகரமான விஷயத்தை யாரிடமும் சொல்வதில் பயன் இல்லை என்று முன்னதாகவே தீர்மானித்து விட்டிருந்தாள். எனவே அவள் ஒன்றுமில்லை, என்னுடைய வேலையோ போக்கோ ஒன்றும் எஜமானி அம்மாளுக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். சிகிச்சை முறைகளில் பயிற்சியற்ற பணிப்பெண் என்று என்னை அவர்கள் துச்சமாக கருதுகிறார்கள். எத்தனை பொறுமையாக இருந்தாலும் என்னால் நீண்ட காலம் கடுஞ்சொற்களை கேட்டுக்கொண்டு வாழ முடியாது போல் இருக்கிறது. ஏழைகள் என்றால் மானம் மரியாதை எல்லாவற்றையும் விற்றவர்கள் என்ற பொருளா? சிந்தா, நீங்களே சொல்லுங்கள் என்றால் கொஞ்சம் கோபத்துடன் படபடவென்று. அதற்கூறி முடிக்கும் முன் தன் கற்பை பற்றி துச்சமாக எண்ணிய கிரிதரன் மீது அவளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் மீறி கொண்டு புறப்பட்டது. தன் தூய அன்பு முழுவதையும் காலடியில் காணிக்கையாக வைத்து உலகத்தின் உயரத்திலே வைத்து கடவுள் போல் பூஜிக்க தயாராக இருந்த தன்னை அவன் எவ்வளவு கேவலமாக எண்ணிவிட்டான். இதை எண்ணிய மாத்திரம் அவளது கண்களில் இன்று கண்ணீர் ஆறாக பெருகி கன்னங்களில் வழிந்தோடியது. கடவுள் என்னை எதற்காகத்தான் ஏழையாக பிறப்பித்தாரோ தெரியவில்லை. ஒரு இடத்திலும் எனக்கு அமைதி இல்லை. மாட மாளிகையில் வாழ வேண்டும், பட்டாடைகள் புனைந்து கொள்ள வேண்டும், பணத்திலே புரள வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. வயிற்று பசி தெரியாது இருக்க ஒரு பிடி சோறும், மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு முழம் கந்தையும்தான் நான் உலகிலே யாசிக்கும் பொருள்கள். இவைகளை நான் யாரிடமும் பிச்சையாக கேட்கவில்லை. படித்தவள் என்ற கர்வத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு உடலை வருத்தி நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உண்மையாக உழைக்க நான் முற்பட்டு வந்தேன். எந்த விதமான தொழிலிலும் கேவலம் இல்லை என்ற வேதாந்தத்துடன் என்னால் முடிந்தவரை இவர்கள் கொடுக்கும் கூலிக்கு உண்மையாக உழைத்தேன். அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்வு பாதையில் ஏன் இத்தனை இடர்கள்? என் விதி என்னை எங்கும் நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் என்கிறதே என்று உள்ளத்தில் குமுறிய துக்கத்தை வார்த்தைகளால் கொட்டிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழத் தொடங்கிவிட்டாள் மஞ்சுளா. அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவள் உள்ளம் மிகவும் துன்பப்பட்டு விட்டிருந்தது. ஏழைகளின் மானம் மதிப்பற்றது என்று எண்ணும் இடத்தில் நீண்ட காலம் தங்கினால் விபரீதம்தான் விளையும் என எண்ணி கிளிபிடித்து போன உடல்நிலை கொஞ்சம் குணமானதும் கிளம்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாள். 2 தினங்கள் அதனால் வீணே கழிந்தன. விடாது தொடர்ந்து பெய்த மழையினால் ஊருக்கு புறப்பட முடியாமல் மேலும் 2 தினங்களை அங்கே கழிக்க நேரிட்டது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஒரு யுகமாக தோன்றின. இன்னமும் இங்கே நீ இருப்பாயோ வெட்கம் கெட்ட பெண்ணே என்று அவள் மனசாட்சி இடித்து வருத்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த 4 தினங்களில் அவள் கிரிதரனை ஒரே ஒரு முறைதான் அதற்கு பின்னர் சந்தித்தாள். அதுவும் எதிர்பாராத விதமாக. முதல் நாள் இரவு அவள் சந்திராவுக்கு துணையாக சிறிது நேரம் உட்கார்ந்து மாலை பத்திரிகையை படித்து கொண்டிருந்தாள். செருப்பு ஓசையை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். தங்கையை காண உள்ளே வந்த கிரிதரன் அன்பு கனிந்த கண்களால் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது முகத்திலே தான் புரிந்துவிட்ட குற்றத்தின் சாயை ஏதும் காணப்படாமல் கபடமற்று விளங்கியதைக் காண அவளுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. நடிப்பு கலையில் தேர்ந்தவர் போலும் என எண்ணி கொண்டு அவனை பாராதவள் போல் சற்றென்று எழுந்து தன் அறைக்குள் வந்து புகுந்து கொண்டாள். வெகு நேரம் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டு யோசித்தாள். அன்று இரவு அதற்கு பின்னர் அங்கே அவள் தங்கியிருப்பது சரியா? கிரிதரன் என்னை என்ன நினைப்பான்? மானமுள்ள பெண் போல் பாசாங்கு செய்கிறாள், பாவத்திற்கு அஞ்சியவள் போல் பசப்புகிறாள், இன்னும் ஒரு முறை முயன்றால் வெற்றி கிட்டும் என்று எண்ணமாட்டானா? சேச்சே, இது என்ன பிழைப்பு என்று பலவாறு எண்ணி குழம்பி போன அவளுக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் எப்படியும் ஊருக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்தாள். வெகு தொலைவில் ஒலித்த தொழிற்சாலையின் மணியை கணக்கிட்டு கொண்டு விடுவதற்காக காத்திருந்தாள் உறக்கமின்றி. பொழுது புலரும் சமயம் எழுந்து விரைவாக தனது சாமான்களை சேகரித்து எடுத்து பெட்டிக்குள் வைத்தாள். ஆனந்த நிலையத்திலே வேலை கமர்ந்து பணி செய்த அந்த சில மாதங்களில் அவளிடம் 500 ரூபாய்க்கு மேல் சேர்ந்து விட்டிருந்தது. ரூபாய் நோட்டுகளை புடவை மடிப்புகளில் சொருகி வைத்திருந்தாள். போனவுடன் மீண்டும் வேலை கிடைக்காவிடில் கொஞ்ச காலம் கவலையின்றி இருக்கலாம். முன்போல் நாளைக்கு என்ன செய்வோம் என்று நடுங்கி சாக வேண்டாம் என்ற ஒரு தெம்பு ஏற்பட்டது அவளுக்கு. பெட்டியை தயார் செய்து முடித்ததும் விரைவாக ஸ்நானத்தை முடித்து கொண்டு கதிரவன் புறப்பட்டதும் தோட்டத்திற்கு வந்திருந்தாள்.
தானே சற்று அழுது ஓயட்டும், அப்பொழுதுதான் அவள் மனதிற்கு நிம்மதி ஏற்படும் என எண்ணி சிறிது நேரம் வாளாயிருந்தார் சிந்தாமணி. ஒரு வழியாக தன் துயரத்தை கண்ணீராக வடித்துவிட்டு மனம் சிறிது அமைதி அடைந்த மஞ்சுளா முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். மன்னிக்கவும், மனம் தாளாது அழுதுவிட்டேன். வர வர நான் பச்சை குழந்தையாகி கொண்டு வருகிறேன் இல்லையா என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு வெட்கத்துடன் மெல்லச் சிரித்தாள். மனதில் வைத்து மருகுவதை விட அழுது ஆறுவது எவ்வளவோ மேல். நீங்கள் இவ்வாறு தீர்மானம் செய்திருப்பதை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். எங்கள் ஒருவருக்கும் இந்த வீட்டின் சவகாசம் பிடிக்கவே இல்லை. சந்திரா அம்மாவுக்காக பற்களை கடித்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்களைப் போலவே சந்தர்ப்பம் கடுமையாக விட்டால் நாங்களும் ஒவ்வொருவராக கிளம்பி விடுவோம் என்றார். சந்திராவை பற்றிதான் நினைத்து அனுதாபப்பட்டு நானும் இதுகாரும் கடத்தி கொண்டிருந்தேன். என் மனதில் நிம்மதி இல்லாவிடில் நான் எப்படி இந்த பெண்ணுக்கு மன அமைதி கொடுக்க முடியும் என்று கேட்டாள் மஞ்சுளா. வாஸ்தவந்தான் என ஆமோதித்த சிந்தாமணி சற்றென்று, ஆமாம், சந்திராவிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா என்று குறுக்கு கேள்வி கேட்டார் கவலையுடன். சொல்லவில்லை. சொன்னால் போகவிட மறுத்து பிடிவாதம் செய்வார்கள். ஆனால் நான் எதற்கும் மசியப் போவதில்லை. கிளம்புவதென்று தீர்மானித்த பின்னர் இனி என்னால் தாமதிக்க முடியாது என்று உறுதியுடன் கூறிவிட்டு தயக்கத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என்னம்மா, சொல்லுங்கள் என்று சிந்தாமணி உற்சாகப்படுத்தியதும் தொண்டையை கனைத்து கொண்டாள். ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு சிறு உதவி தேவை. இன்று மாலை இங்கிருந்து புறப்படும் ரயில் வண்டியில் என்னை தாங்கள் துணையாக கூட வந்து அனுப்பி வைக்க வேண்டும். உங்களால் முடியுமா என்று மெல்ல கேட்டாள். இவ்வளவுதானே, இதற்கென்ன, நேரே சென்னை வரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து விட்டு போகிறேன் என்றார் சிந்தாமணி பரிவுடன். நான் தற்சமயம் சென்னைக்கு போகவில்லை, அதனால் அந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்காது. நேரே வீர சோழன் பட்டணத்துக்கு அத்தை கங்கம்மாள் வீட்டுக்குத்தான் போக உத்தேசித்திருக்கிறேன். நான் வேலையை விட்டு வந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா? மேலும் சென்னையில் போய் தங்கியிருக்க எனக்கு உறவினர்கள் யாரும் அங்கே இல்லை. அங்கே எனது ஒன்றுவிட்ட பெரியப்பா ஒருவர் இருக்கிறார் என்றாலும் பணக்காரர் சவகாசம் எனக்கு ஒவ்வாதது. மறுவேளை கிடைக்கும் வரை சென்னை போன்ற பெரிய நகரங்களில் ஹோட்டலில் தங்குவதற்கு எனது பொருளாதாரம் இடம் கொடுக்காது. மேலும் என் போன்ற பெண்கள் ஹோட்டல்களில் தனியாக தங்குவது முறையும் அல்ல. அதனால் என்று நிறுத்தினாள். கவலைப்படாதீர்கள், அத்தை கங்கம்மாள் உங்களை சொந்த பெண் போல் தம் வீட்டில் வைத்து கொள்வார்கள். வீர சோழ பட்டணத்திற்கு இன்று மாலை போக வேண்டிய ஒரு வேலை எனக்கு இருக்கிறது. உங்களை நானே கொண்டு போய் பத்திரமாக அத்தை அம்மாளிடம் ஒப்புவித்துவிட்டு வருகிறேன். நிச்சிந்தனையாக இருங்கள் என்று தைரியம் சொன்னார் அந்த கிழவர். இதுவரை என்னிடம் தாங்கள் காட்டிய அன்பிற்கும் செய்த உதவிகளுக்கும் மிக்க நன்றி. என்றும் தங்களை நான் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சியுடன் கூறிவிட்டு எழுந்திருந்தாள் மஞ்சுளா. எங்கேயோ வெகு தூரம் போய்விடப் போவது போல் சொல்கிறீர்களே. பட்டணத்திற்கு காரியமாக வரும்பொழுதெல்லாம் ஒரு முறை உங்களை எட்டி பார்த்து விட்டுத்தானே போவேன். எனக்கென்னவோ அம்மா, நீங்கள் எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து விடுவீர்கள் என்று நம்ப முடியவில்லை. அது கிடக்கட்டும், நாம் காரியத்தை பார்ப்போம் என்று கூறிவிட்டு எழுந்தார் சிந்தாமணி. ஸ்க்ரீனில் தெரிகிற 4 கதையில் எந்த கதை வேணால் சூஸ் பண்ணி படிங்க, அருமையாக இருக்கும்.